அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் என்று சொல்லி ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இங்கே மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள், அதாவது மதுபானத்தினால் போதையேற்றுகிறவர்களுக்கு ஒப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரே. என்ன என்று சொன்னால், மதுபானத்தை குடித்து தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை செய்ய முடியாதபடி மதுபானத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறவர்கள் அவர்களினால் துன்மார்க்கமான காரியங்களைத்தான் செய்ய முடியும். அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை முழுவதும் இழந்து போதை ஏறின பின்பு மதுபானத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய சிறுமூளை பாதிக்கப்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு நடக்க முடிகிறதில்லை, செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்ய முடிகிறதில்லை, பேச வேண்டும் என்று நினைக்கிறவைகளை பேச முடிகிறதில்லை. ஆனால் மதுபானத்தினால் வெறி கொண்டவர்கள், போதையினால் நிறைந்தவர்கள், அவர்களுடைய கிரியைகள் துன்மார்க்கத்திற்குரியதாகத்தான் இருக்கும் என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு, ஆவியினால் நிறைந்து என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய எண்ணத்தின்படியோ அல்லது தன்னுடைய சித்தத்தின்படியோ தன்னுடைய விருப்பத்தின்படியோ அல்ல, ஆவியானவரால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுவதும் இழந்து ஆவிக்குள்ளாக ஒரு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். ஆகவே தான் தன்னை குறித்து சொல்லும் பொழுதும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆவியானவரில் நிறைந்திருக்க வேண்டுமென்பது ஒரு அறிவுரையோ ஒரு ஆலோசனையோ அல்ல, இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்பது வேறு, ஆவியானவரில் நிறைந்திருக்கிறோம் என்பது வேறு. வேதத்தின் வசனங்களின் அடிப்படையிலே நாம் இதனை புரிந்து கொள்ள முடியும். ஒரு விசுவாசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக மாற்றப்படுகிறதற்கு அவன் ஆவியானவரினுடைய அபிஷேகத்தை பெறுகிறான். ஆவியானவர் அவனுக்குள்ளாக வந்து அவனுக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது இது என்னுடைய சரீரம் என்று ஆண்டவர், அதாவது நான் குடியிருக்கிற ஆலயம் என்று சொல்லி ஆவியானவரை அங்கே ஒரு அச்சாரமாக ஒரு முன்தொகையாக கொடுக்கிறார். மீட்கப்படுகிற நாளிலே இந்த சரீரம் முற்றிலுமாக எனக்கு சொந்தமாகும், அதற்கு முன்தொகையாக அட்வான்ஸாக நான் ஆவியானவரை நான் இவனுக்குள்ளாக வாசம் பண்ண வைக்கிறேன் என்கிற காரியம்தான் ஆவியானவரின் அச்சாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. அதை போன்று முத்திரை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியானவரால் முத்திரையிடப்படக்கூடிய காரியம் இது எதை குறிக்கிறது? இந்த உலகத்தில் நம்முடைய மனித ஆவி ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆவி. இந்த ஆவியை சாத்தானினுடைய ஆவி அல்லது வஞ்சிக்கிற ஆவி ஈஸியாக தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அது கொண்டு வந்துவிட முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதற்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு நம்முடைய ஆவியோடு கூட அவருடைய ஆவியானவரை தந்து நம்மை பலப்படுத்தி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்விலும் தங்களுடைய ஆவியானது சத்ருவினுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் என்று சொன்னால் அவர்கள் மதுபான வெறி கொண்டவர்களைப் போல ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய எண்ணங்களிலே ஒரு தூய்மை இல்லை, அவருடைய செயல்களிலே ஒரு தூய்மை இல்லை, அவர்களுடைய கிரியைகளிலே ஒரு தூய்மை இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்கிறார்கள். அவர்களிடத்தில் எல்லா இந்த உலகத்தின் கிரியைகளும் வந்து போகக்கூடிய அளவிற்கு அது இருக்கும். எப்படி ஒரு இடத்தை விற்பதற்கு
நாம் ஃபார் சேல் என்று சொல்லி ஒரு போர்டை மாட்டிவிட்டோம் என்று சொன்னால், விற்பனைக்கு என்று மாட்டிவிட்டோம் என்று சொன்னால், ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ நாம் விற்க வேண்டுமென்று விரும்பி அந்த போர்டை மாட்டினால், வருகிறவர்களும் போகிறவர்களும் வந்து போகிறது போல தான் இன்றைக்கு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் ஆவியானவரை நமக்குள்ளாக தரும் பொழுது அபிஷேகத்தை தருகிறது மாத்திரமல்ல, முன்தொகையாக இது என்னுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயம் என்று சொல்லி மீட்கப்படுகிற நாளிலே முற்றிலுமாக இதை எனக்காக கொள்ளுவேன் என்று சொல்லுகிற அந்த அச்சாரம், முத்திரை என்பது நாட் ஃபார் சேல் என்று சொல்லி ஒரு போர்டை மாட்டி விடுகிற ஒரு காரியம். இது என்னமே விற்பனைக்கு அல்ல. ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணும் பொழுது எந்த ஒரு சத்ருவினுடைய கிரியைகளும் நமக்குள்ளாக கிரியை செய்ய முடியாதபடி ஆவியானவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கண்ட நாம் காரியங்களை செய்ய முடியாதபடி ஆவியானவர் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி நம்மை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஆரம்பத்திலேயே நாம் பெறுகிறோம். அது நிமித்தமாக கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாக நாம் இணைக்கப்படுகிறோம். ஆவியானவரின் அச்சாரத்தை பெறுகிறோம். முன்தொகையாக ஆவியானவர் ஒரு அட்வான்ஸாக இந்த சரீரம் எனக்கு சொந்தம் என்று சொல்லி தேவன் உரிமை பாராட்டுகிற விதமாக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து ஆவியானவரால் முத்திரையிடப்படுகிறோம். இது எல்லாரும் உள்ள வந்து விசிட் அடித்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இது நாட் ஃபார் சேல், ஆண்டவருக்கு சொந்தமானது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லுகிறபடி நாட் ஃபார் சேல். இதற்கப்புறம் யாரும் உள்ளே வந்து அவர்களுடைய விருப்பப்படி பார்த்து செல்லுகிறதற்கு அனுமதி இல்லை என்கிற காரியமானது நமக்குள்ளாக நடந்துவிடக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆவியினுடைய நிறைவு என்று சொன்னால், கிறிஸ்தவ ஊழியங்கள் ஆவியினுடைய நிறைவில் அது செய்யப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவரது வழி நடத்துதலும் கட்டுப்பாடும் இல்லாத வாழ்வு எதையும் இந்த உலகத்தில் நேர்மையாக செய்ய முடியாது. தற்கட்டுப்பாட்டை விட்டு தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள வாழ்கின்ற ஒரு அனுபவத்திற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலனை தருகிறார். இது ஆவியானவரின் நிறைவு. அதாவது தேவ சித்தம் என்று நாம் போன செய்தியிலே பார்த்தோமே, தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் சோதித்து பார்த்து வாழ வேண்டும் என்று சொன்னோமே. ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்பதை நம்மோடு கூட அவர் இடைபடக்கூடியவராக இருக்கிறார். அந்த வசனங்களை நாம் கேட்டு அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழுவோம் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ்கிறதற்கு நமக்கு தருகின்ற அந்த பலத்தைத்தான் ஆவியானவருடைய நிறைவாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான கிருபைகளை தருகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக முழுவதும் வாழ்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். ஆவியில் நிறைந்து வாழ்வதும் வாழ்ந்து ஆவியில் நிறைவதும் அது இணையான ஒரு வாழ்க்கை. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆவியினுடைய நிறைவு தேவை. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை உடையவர்கள் ஆவி நிறைவுடையவராகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனை நாம் கிறிஸ்துவினுடைய வாழ்விலும் அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலும் இதை நாம் பார்க்க முடியும். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றாரே, ஆவியானவர் புறாவை போல தன்மேல் இறங்கி வர கண்டாரே. பின்பு ஆவியினால் நிறைந்த போது அவர் அங்கே, அதாவது ஆவியானவரின் முழு கட்டுப்பாட்டுக்குள் அவர் வந்தபொழுது பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சோதிக்கப்படுகிற அந்த 3 சத்துருவினால் உண்டான சோதனைகளுக்கு ஆவியானவரே வனாந்தரத்திற்கு கொண்டு போனார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம்.
அதனைத் தொடர்ந்து பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. 14வது வசனத்திலே, லூக்கா 4வது அதிகாரத்தில், ஆவியானவர் கொடுக்கிற பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி, அதாவது நம்முடைய வாழ்விலே தேவ நாமத்தின் நிமித்தமாக புகழை கொண்டு வரக்கூடியவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிறைத்து நம்மை நடத்துகிறவர் என்கிறதை காண்பிக்கும்படியாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 31வது வசனத்தில், அப்பொழுது பேதுரு அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். அத்தனையாக பயந்து நடுங்கின பேதுரு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவரால் நிரப்பப்பட்டபடியினாலே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்கிற அந்த பலத்தை பெற்றுக்கொண்டபடியினாலே, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே என்று சொல்லி அவர்களிடத்தில் தைரியமாக பிரசங்கிப்பதற்கு தேவையான தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதலைகளையும் வார்த்தைகளையும் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது, இப்போ கொஞ்சம் கூட்டம் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு ஆவியானவருடைய நிறைவு தேவை என்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் படிக்கிற வேத பகுதியில் இருந்த, ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய சித்தமாயிருக்கிறீர், இதை விட்டுவிட சித்தமாயிருக்கிறீர், இதிலே எனக்கு கவனம் தேவை, இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்கிறதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கீழ்ப்படிய வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுக்கிறேன், அந்த கீழ்ப்படுகிறதற்கு தேவையான பலத்தை தந்து என்னுடைய கட்டுப்பாட்டினால் அல்ல, தேவ கட்டுப்பாட்டினால் என் வாழ்க்கை நடத்தப்படுகிறதே என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கை ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அங்கே சபையிலே ஆரம்ப நாட்களிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது அதனை தீர்த்து வைப்பதற்கு அங்கே ஒரு ஆலோசனைகள் நடக்கிறது. அதிலே ஆவியினால் நிறைந்த ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்தும் ஒரு பந்தி விசாரிப்பை செய்கிறதற்கும் ஆவியானுடைய நிறைவை பெற்றவர்களை அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதில் ஒருவர் தான் நாம் ஸ்தேவான் என்று பார்க்கிறோம். அந்த ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனம் 56வது வசனத்திலே, அவர் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டு தேவ கட்டுப்பாட்டிற்குள் வாழ்கிற ஒரு மனிதன் பரிசுத்த ஆவினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, அங்கே வானம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறதை பார்க்கிறேன் என்று சொல்லி, அந்த மரண நேரத்திலும், கல்லெறிந்து கொலை செய்யப்படுகிற அந்த நேரத்திலும், இரத்த சாட்சியாய் மரிக்கப் போகிற அந்த நேரத்திலும் ஆவியின் நிறைவை பெற்று கொண்டதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:9, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து தேவனுடைய ஊழியத்தை பிரசங்கிப்பதற்கும், தேவனுடைய வழிநடத்துதலுக்கும், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும், தேவனுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆவியானவர் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:52 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவரை மேலும் அளித்து நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடப்பிக்கிறவர், விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அனுபவங்கள் ஒருவேளை நமக்கு உணர முடியக்கூடியவைகளாக இருக்கும். அது ஒவ்வொருவருக்கும் அனுபவங்கள் வேறுபாடுகள் நிறைந்ததாக அவைகள் காணப்படலாம். தேவன் தமக்கு சித்தமானபடி தமது பிள்ளைகளை அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நிறைவு என்றவுடன் ஏதோ உட்கார்ந்தவுடன் மேலே இருந்து நம்ம மேலே கொட்டப்படுகிற ஒன்று என்று கருதுகிறது தவறு. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை முற்றும் ஆட்கொள்ளும் ஒரு அனுபவமே அதாக காணப்படுகிறது. அப்பொழுது தெய்வீக பிரசன்னத்தால் நாம் நிரப்பப்படுகிறோம்.
மேலான சந்தோஷமும் சமாதானமும் தைரியமும் நம்முடைய அனுபவங்களாக மாறுகின்றன. விசுவாசத்தில் நாம் உறுதியடையக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த ஆவியினுடைய நிறைவுக்கு மிகப்பெரிய எதிரியானது பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விசுவாசி பாவம் செய்யும்போது ஆவியின் நிறைவை அனுபவிக்க முடியாது. ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்று சொல்லி எபேசியர் 4:30 நாம் பார்த்தோம். அதே போல நம்மில் ஆவியானவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதை கலாத்தியர் 5:16 பார்க்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த ஆவியின் நிறைவினால் கிடைக்கிற அனுபவம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகள் செழிக்க ஆரம்பித்துவிடும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகள் பூத்து குலுங்க ஆரம்பித்துவிடும். சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் நம்ம அந்த சத்தியங்களை சொல்லி நாம் பாடி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, ஸ்தோத்திரம் செலுத்தி வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்பழிந்து நாம் நடக்கிறவர்களாக எபேசியர் 5:21 இருப்போம். குடும்ப உறவுகளும் ஆன்மீக உறவுகளும் சரியாக இயங்கி தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்கிற காரியத்தையும் இதனை தொடர்ந்து 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் எழுதி வைத்திருக்கிறார். குடும்ப உறவுகள் சீராக இருப்பதற்கும் ஆன்மீக உறவுகள் சரியாக இயங்குவதற்கும் இந்த ஆவியானவருடைய நிறைவு தேவை. வெறும் உணர்ச்சிகளின் அனுபவம் சார்ந்ததாக மட்டுமின்றி நடைமுறை வாழ்க்கை அனுபவம் சார்ந்ததாக பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவானது இருக்க முடியும். அவர் பரிசுத்தமும் ஞானமும் உள்ள ஆவியானவர். ஆவியின் நிறைவு என்பது வெறும் நமது மன எழுச்சி சார்ந்த அனுபவம் அல்ல. நம்மை திசை திருப்பாமல் இருக்கிறதற்கு நாம் இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆவியின் நிறைவில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை மாம்சீகமாக இருக்கும், சுட்டரிக்கப்படுகிறது தான் அதனுடைய முடிவாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன, இன்றைக்கு நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எது என்னுடைய வாழ்வில் வேண்டாத ஒன்று என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படும் பொழுது ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறோம். கட்டுப்பாட்டை நாம் இழந்து ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.